வணக்கம். மக்கள் சட்டம் நியூஸ். சேலத்தில் துளுவ வேளாளர் சமூக நல அறக்கட்டளை, சேலம் பிளாட்டினம் அரிமா சங்கம், அரவிந்த் கண் மருத்துவமனை மற்றும் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் இணைந்து இலவச கண் சிகிச்சை முகாம் செவ்வாய்ப்பேட்டை சுண்ணாம்புக்கார தெருவில் உள்ள துளுவ வேளாளர் சமூக நல அறக்கட்டளை மழலையர் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த முகாமில் கண்புரை நோயாளிகள் முகாம் தினத்தன்று சேலம் அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அவர்களுக்கு உள்விழி லென்ஸ் அறுவை சிகிச்சை, மருந்து, தங்கும் வசதி, உணவு மற்றும் போக்குவரத்து இலவசம். அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்களுக்கு 1 மாதம் கழித்து மறு பரிசோதனை இலவசமாக செய்யப்படும் என்று தெரிவித்தார்கள். மேலும் கிட்ட பார்வை, தூர பார்வை, வெள்ளெழுத்து போன்ற பார்வை கோளாறு இருந்தால் தகுந்த பரிசோதனை செய்யப்பட்டு குறைந்த விலையில் கண் கண்ணாடி முகாம் நடக்கும் இடத்திலேயே வழங்கினார்கள். இந்த இலவச கண் சிகிச்சை முகாம் துளுவ வேளாளர் சமூக நல அறக்கட்டளையின் மேனேஜிங் ட்ரஸ்டி நந்தகுமார், லீபஜார் வர்த்தக சங்க தலைவர் ஜானகிராமன், சிவக்குமார், சத்தியமூர்த்தி, ஆறுமுகம், அருண் பிரசாத், சாந்த மீனாட்சி, சீனிவாசன், சக்திவேல் மற்றும் பிளாட்டினம் அரிமா சங்கம் நிர்வாக அதிகாரி மகேஸ்வரன், செயலாளர் ஜெயராமன், பொருளாளர் கிருஷ்ணமூர்த்தி, வட்டார தலைவர் புகழேந்திரன், வரதராஜன், மரிய ஜோசப் எரிக், முன்னாள் தலைவர் சீனிவாசன் மற்றும் துளுவ வேளாளர் சமூக நல அறக்கட்டளை நிர்வாகிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.